வணக்கம் நண்பர்களே. ஷர்ட் அயன் பண்ண போறோம். ஜென்ஸ் ஷர்ட் வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் அயன் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் பட்டி ஃபர்ஸ்ட் அயன் பண்ணிக்கங்க. அப்புறமேட்டு வந்து காலர் அயன் பண்ணிக்கலாம். காலர் அயன் பண்ணிட்டு காலர் மடிச்சு நல்லா புது ஷர்ட் இது. அதில் வந்து காலர் நல்லா மடிச்சு கீறிப்போம். நல்லா மடக்கி சரி பண்ணிக்கங்க. இப்போ வந்து பட்டன் போட்டுங்க. மேலே ஒரு பட்டன் போட்டுங்க. அப்புறமேட்டு ஒரு பட்டன் விட்டு ஒரு பட்டன் வந்து பட்டன் போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இப்போ வந்து ஷோல்டர் அயன் பண்ணிப்போம். இது பட்டன் போடுறதுக்கு முன்னாடி கூட நீங்க வந்து ஷோல்டர் அயன் பண்ணிக்கலாம். பட்டன் போட்ட பிறகு அயன் பண்றோம் ஷோல்டர் அயன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் அயன் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து சென்டர் வச்சுங்க கரெக்டா. அந்த ரெண்டு ஸ்லீவ் வந்து கஃப் வந்து நல்லா மடிச்சுக்கங்க. மடிச்சுட்டு வந்து கரெக்டாக ஃபில்ட் வச்சுட்டு அவரை மேலே அப்படியே அயன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திருப்பி வந்து அப்படியே அயன் பண்ணிக்கணும். அந்த சைடு ஸ்லீட்டை கரெக்டாக பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அப்படியே அயன் பண்ணிப்போம். இன்னொரு ஸ்லீவ் வந்து அயன் பண்ணிப்போம். சென்டரை போடுவோம். அந்த ஷோல்டர் வந்து சென்டர் இருக்கணும். ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச்சு ஷோல்டர் இருக்கும். அது வந்து சென்டர் ரெண்டு பக்கமா ஸ்லீவ் சென்டரா பார்த்துங்க. பார்த்துட்டு அப்படியே அயன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் திருப்பி போட்டு அப்படியே அயன் பண்ணிப்போம். பொறுமையா பாருங்க. நான் அயன் பண்றது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நீங்களும் பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அயன் பண்ணலாம். ஃப்ரண்ட் அயன் பண்ணிட்டு அப்படியே பேக் அயன் பண்ணிட்டு அப்படியே மடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு ஃபர்ஸ்ட் அயன் பண்ணுங்க. அப்படியே ஃபுல்லா அயன் வந்துடும். பொறுமையா அயன் பண்ணுங்க. டீ வந்து எப்பவுமே நீங்க அயன் பண்ணக்குள்ள அந்த அயன் பாக்ஸ்ல இருக்கிறத நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. காட்டன் போட்டிருப்பாங்க, பாலிஸ்டரும் போட்டிருப்பாங்க, சிந்தட்டிக்கும் போட்டிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. எப்பவுமே நார்மலா வந்து கம்மியா வச்சு அயன் பண்ணுங்க. கேன்வாஸ் ஓட்டுறதுக்குலாம் வந்து நீங்க எப்படி வேணும் வச்சுக்கலாம். நீங்க ஷர்ட்டு, பிளவுஸு, சாரீலாம் அயன் பண்ணக்குள்ள அந்த மாதிரி வந்து நீங்க அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்புறமேட்டு துணி தீஞ்சிரும். சில அயன் பாக்ஸ் வந்து ஒரு 2-3 மாசம் நல்லா இருக்கும். அப்புறமேட்டு எது டக்குன்னு துணி பிடிச்சிக்கும். காட்டனை வச்சுட்டு நீங்க எல்லாத்துக்கும் அயன் பண்ணீங்கன்னா வந்து செட் ஆகாது. அதெல்லாம் வந்து நார்மலாவே வச்சுங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரே நார்மலா வச்சு அயன் பண்ணுங்க. பொறுமை கூட அயன் பண்ணுங்க, பரவாயில்ல. நீங்க வந்து அதே ஃபாலோ பண்ணாதீங்க. பாருங்க, கை வந்து சென்டர் மடிக்கிறதுக்காக, அந்த சைடு மடிக்கிறதுக்காக ரெண்டுத்தையும் ஒன்னா கை வச்சுட்டோம். அதுல ஷோல்டருக்கு லெவல் பார்த்துங்க. இந்த லெவல் அந்த லெவல் வச்சுட்டீங்கன்னா வந்து பக்காவா ஷார்ட் ஈஸியாக வந்து அயன் பண்ணி முடிச்சிடலாம். எப்போ அயன் பண்ணலாம் சரி, கம்மியா வச்சு அயன் பண்ணுங்க. அதிகமா வந்து அவங்க போறதுக்கு அயன் பண்ணாதீங்க. அயன் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க. நீங்களும் வீட்டில் வந்து பொறுமையாக அயன் பண்ணுங்க. எப்போ அயன் பண்ணாலும் அந்த சிம்மிலே வச்சு நார்மலா வச்சு கம்மியா வச்சு கை வச்சு பாருங்க கரெக்டா இருக்கான்னு துணியில. ஓகே, பை நண்பர்களே.